எடப்பாடி பழனிசாமியை போல கட்சி அலுவலகத்தை பார்க்க போவதாக கூறிவிட்டு முதல்வர் மு.க.ஸ்டாலின் அமித்ஷா வீட்டிற்கு போகவில்லை என திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நிதி ஆயோக் கூட்டத்தை வைத்து எதிர்க்கட்சித் தலைவர் செய்யும் சேட்டைகள் சினிமாவில் கூட கண்டிராத நகைச்சுவை காட்சிகள் எனவும், அதை தமிழ்நாடு அரசு மட்டுமல்ல தமிழ்நாட்டு மக்களும் ரசித்துக் கொண்டுதான் இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். நிதி ஆயோக் கூட்டத்தை வைத்து அதிகம் ஸ்கோர் செய்வது யார் என ஒரே மாதிரியான நாக்பூர் ஸ்கிரிப்டை வைத்து விஜயும் பழனிசாமியும் மாறி மாறி வியாபாரம் செய்து வருவதாக விமர்சித்துள்ள RS பாரதி, பாஜகவுக்கு தான் தமிழ்நாட்டில் எத்தனை கிளை கழகங்கள் என வினவியுள்ளார். டெல்லியில் கட்சி அலுவலகத்தை பார்க்க போவதாக கூறிவிட்டு சாமி படத்தில் வரும் பெருமாள் பிச்சை கதாபாத்திரத்தை மிஞ்சும் அளவிற்கு கார்கள் மாறி மாறி சென்று அமித்ஷாவை சந்தித்த பழனிசாமி, தமிழ்நாட்டிற்கான நியாயமான நிதி ஒதுக்கீடு பற்றி நேரடியாக வலியுறுத்த நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொண்ட முதல்வர் மீது அவதூறு குப்பைகளை வீசி களங்கம் கற்பித்து விடலாம் என தப்பு கணக்கு போடுவதாகவும் தெரிவித்துள்ளார். தனது உறவினர்களுடைய வீட்டில் நடந்த ரெய்டுகளுக்கு பயந்து பாஜக கூட்டணியில் அதிமுகவை அடமானம் வைத்த பழனிசாமி, ரெய்டை பார்த்து எனக்கு பயமா என வீரவசனம் பேசுவதுதான் நடப்பாண்டின் மிகச்சிறந்த நகைச்சுவை என்று RS பாரதி விமர்சித்தார். ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்து தெரிந்து கொள்ள கருணாநிதி எழுதிய நெஞ்சுக்கு நீதியை படிக்க வேண்டும் என்று ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் தெரிவித்திருக்கிறார். விஜயுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை தொடர்பாகவும் விளக்கம் அளித்திருக்கிறார். சென்னை திருவான்மியூரில் பாஜக சார்பில் ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்த கருத்தரங்கு நடைபெற்றது. இதில் பங்கேற்ற ஜனசேனா கட்சித் தலைவரும் ஆந்திர துணை முதலமைச்சருமான பவன் கல்யாண் தமிழில் உரையை தொடங்கினார். நான் தமிழ்நாட்டில் வாழ்ந்திருக்கேன், சென்னையில் வளர்ந்திருக்கேன். நான் தமிழ்நாட்டு விட்டு போய் 30 வருஷத்துக்கு மேல ஆகுது. நான் தமிழ்நாடு விட்டுட்டு போயிருக்கலாம், ஆனா தமிழ்நாடு என்னை விட்டு போகல. எனக்கு பிடிச்ச புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வாழ்ந்த பூமி, வீர விளையாட்டு ஜல்லிக்கட்டோட பூமி. தொடர்ந்து பேசிய அவர், ஒரே நாடு ஒரே தேர்தல் விவகாரத்தில் சிலர் இரட்டை வேடம் போடுகின்றனர் என்றார். ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவதை திமுக எதிர்க்கும் நிலையில் அந்த கட்சியின் முன்னாள் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான கருணாநிதி ஆதரித்தார் என்றார். Today, whoever is opposing the one nation one election should go and read Kalaignar Karunanidhi's argument in Nenjukku Neethi in favor of simultaneous elections. Karunanidhi avargale urged the center to constitute a committee to restore simultaneous elections. அடுத்தடுத்த தேர்தல் வருவதால் அதிக செலவு ஏற்பட்டு இந்திய பொருளாதாரம் பாதிக்கப்படுவதாகவும் பவன் கல்யாண் கூறியுள்ளார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த பவன் கல்யாண், தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வருமாறு விஜயுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்படவில்லை என்றார். உங்களுடைய நண்பர் விஜய் அவர்களும் பார்ட்டி தொடங்கி இருக்கிறாரு, அவருக்கு நீங்க சொல்லக்கூடிய அறிவுரை என்ன? பிஜேபியோட அலைன்ஸ் எதிர்பார்க்கிறீங்க? I can say நண்பர்கள் விஜய், I think I wish him all the best. And always, because for me, நான் யாருமே அண்டர்மைன் பண்ண முடியாது. And I wish him all the best. ஒரு கட்சி ஆரம்பிக்கிறது எப்படி நடக்கணும், அது அந்த தலைவரோட ரெஸ்பான்சிபிலிட்டி, அது அவருடைய டெசிஷன். அது எப்படி இருக்கு மேபி இஃப் ஹி கம்ஸ் அண்ட் ரீச்சஸ் அவுட், ஐ டோன்ட் நோ as or not, பட் இப்போ வரைக்கும் அந்த மாதிரி பேச்சு நடக்குது. நடிகராக இருப்பதும் அரசியல் கட்சி தொடங்கி நடத்துவதும் வித்தியாசமானது என்றும் பவன் கல்யாண் கூறினார். முன்னதாக நிகழ்ச்சியில் அவருக்கு தமிழக பாஜக சார்பில் வேல் பரிசாக வழங்கப்பட்டது.